அற்பமான ஆரம்பம். ஏதோ இந்த காரியத்தை செருபாபேல் துவங்குறார். துவங்கும் போது அவருடைய காரியம் அற்பமா இருக்குது, ரொம்ப அற்பமா இருக்குது. அப்போ அவருடைய அற்பமான ஆரம்பத்தை பார்த்து நிறைய பேர் அசட்டை பண்ணுகிறார்கள். நீங்கள் வேதத்துல வாசிக்கும் போது நெகேமியா அவனுடைய அலங்கத்தை குறித்து கூட நீங்க வாசிக்க முடியும். அதான் சன்பல்லாத்து தொபியா 2 பேர் சொல்றாங்கல்ல, ஒரு நரி ஏறி போனா நீ கட்டுன மதில் சுவர் இடிஞ்சு விழுவியா அப்படின்னு கிண்டல் பண்றாங்கல்ல. அதான் எத்தனை பேர் உங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை கேவலமா பாக்குறாங்களோ இல்லையோ, கிண்டலா பார்ப்பாங்க. சிலர் ரொம்ப மட்டமா பார்ப்பாங்க. ஆனா உங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை ஒரே ஒருத்தர் மட்டும் சந்தோஷமா பார்க்கிறார். ஒரே ஒருத்தர் மட்டும் சந்தோஷமா பார்க்கிறாரு. பொதுவாக ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்களேன், அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல அந்த குழந்தை தவழ்ந்து சவத்தை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சு பிடிப்பே இல்லாம நடக்கும்போது தொப்புன்னு கீழே விழும். ஆனா இந்த தொப்புன்னு கீழே விழும்போது மற்றவங்களுக்கு சிரிப்பா இருந்தாலும் பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும்னா, அவன் கீழே விழும்போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். சே பரவாயில்லையே, என் புள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டான், என் புள்ள. அந்த அற்பமான ஆரம்பத்தை பார்த்து அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்க பாருங்களேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என் பையன் பிடிக்காம என்ன பண்ண போறான், நடக்க போறான். இதே காரியம்தான் அப்பா உங்களுக்காக செய்ய போறேன். இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்து அப்படித்தான் சொல்ல போறேன். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் குடும்ப வாழ்க்கை அற்பமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை அற்பமா இருக்கலாம், உங்களுடைய வேலைகள் அற்பமா இருக்கலாம், உங்களை யாரோ ஒருத்தர் அற்பமாய் பார்க்கலாம், நீங்கள் அற்பமாய் மற்றவர்களால் கிண்டல் பண்ணி சிரிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படலாம். ஆனா அற்பமான ஆரம்பத்துல கர்த்தர் சந்தோஷப்படுறார். நீங்க அப்படி விழுந்து எழும்பி நிற்கும் போது, நீங்களாக ஓட பழகும் போது, நீங்களாக முயற்சி எடுத்து பழகும் போது ஆண்டவரோடைய பார்த்துட்டே இருக்கிறார். கர்த்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்க இதுல மறக்கவே முடியாது. 2வது வருஷம் வேதாகம கல்லூரியிலே படிக்கும் போது எனக்கு இந்த ஊழியம் செய்கிறதற்காக பிரேயர்சல் ஊழியத்தை கொடுத்தாங்க. அப்படின்னா 2 பேரை நியமிச்சு அவங்க ஒவ்வொரு இடத்துல போய் பைபிள் காலேஜில் முடிச்சுட்டு சாயந்தரம் போய் இந்த பிரேயர்சல் ஊழியத்தை நடத்திட்டு வரணும். அப்போது என் கூட சீனியர் ஒருத்தர் இருந்தார். அவர் பாஸ்டர் ஜான் ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு பாஸ்டர். இன்னைக்கு அவர் பாஸ்டராக இருக்கிறார். நான் தான் அவர் அசிஸ்டண்ட்டு. நான் செகண்ட் இயர், அவர் 3rd இயர். அப்போது கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த சுங்கம் தாண்டி ஒரு இடத்துல அந்த பிரேயர்சல் ஊழியத்தை நாங்கள் நடத்துறதுக்காக போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு அவர் இடத்துல சொல்லிட்டாரு, இந்த பாரு, நீ ஊழியத்தில் முன்னேற வேண்டியது இருக்குது, அதனால் ஒன்று பண்ணு, நீ இன்னைக்கு செய்தி நீ கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். எனக்கு பிரதர், நான் ஒன்றுமே அதுக்கெல்லாம் தகுதியே இன்னும் ஆகலை, நான் எப்படி பிரதர் கொடுக்குறது, எனக்கு தெரியாது, நீ இன்னைக்கு செய்தி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே காலையிலிருந்து எனக்கு ஒன்றுமே ஓடலை. ஐயோ, நம்ம இன்னைக்கு செய்தி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டைரி எடுத்து அந்த டைரியில் ஃபஸ்ட்டு பிரைஸ் தி லார்ட்னு எழுத ஆரம்பித்தேன். அப்படின்னா ஒரு செய்தி ஆரம்பிக்கும் போது நம்ம எழுதும்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இன்று இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்றது முதற்கொண்டு செய்தியை ஃபுல்லாக எழுதி கடைசியில் ஆமேன் வரைக்கும் எழுதினேன். எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக போய் நிற்கிறேன். இப்போ அந்த பிரதரை அனௌன்ஸ் பண்ணுறாரு, இப்போது இவர் நமக்கு பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே நான் அப்படியே பைபிளை எடுத்துட்டு இந்த டைரியை தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆரம்பிச்சிட்டேன் பிரசங்கத்தை. ஆரம்பிச்சுட்டு நடத்திட்டு போயிருக்கும்போது, அது பிரேயர்சல் ஊழியம் அல்லவா, ஒரு குட்டி பையன் என்ன பண்ணிட்டான்னா, அங்கேருந்து ஓடி வந்த பையன் என் பக்கத்தில் கரெக்டாக நான் பைபிளை வச்சுக்கிறேன், தட்டின உடனே அந்த பைபிளும் அந்த டைரியும் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோடனே எனக்கு ஒன்றுமே தெரில, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அந்த நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு, இன்னைக்கா இருந்தால் பைபிள் கீழே விழுந்தா, அப்படி அந்த டைரி கீழே விழுந்தா எடுத்து தூக்கி வச்சு திரும்ப நம்ம ஆரம்பித்து பண்ணியிருப்போம். ஆனால் அன்னைக்கு ஏற்கனவே பயப்பட்டுட்டே இருக்கிறனா ஒன்றுமே ஓடலை. இந்த டைரி வேற இப்படி விழாமல் அப்படி கவுந்து விழுந்துருச்சு, மூடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் தக்க புக்கன்னு சொல்லி என்னென்னமோ பண்ண பார்க்குறேன், ஒன்றுமே ஓடலை. எதுவுமே பிரசங்கம் பண்ண முடியாமல் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்படின்னு உட்காந்துட்டேன். அந்த பிரேயர்ஸில் ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. எல்லாருமே சிரிச்சாங்க. இவருக்கு பிரசங்கம் பண்ண தெரில,
இவருக்கு பிரசங்கம் பண்ண தெரில. ஆனால் இன்றைக்கு நான் இன்னைக்கு நினைக்கிறேன், நான் தேறினவன் ஆகலை, ரொம்ப பெரிய பிரசங்கின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அன்னைக்கு அந்த அற்பமான ஆரம்பத்தை நிறைய பேர் அசட்டை பண்ணாலும் என் ஏசப்பா மட்டும் சந்தோஷமாக பார்த்தார். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் என்னோடு கூட இருக்கிற எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், லட்சக்கணக்கான பேர் உங்களை அற்பமாக பார்க்கலாம். உங்கள் வேலையை, உங்கள் காரியங்களை, உங்கள் ஜபத்தை நீங்கள் முழங்கால் படிட்டு ஜபிக்கலாம். உங்கள் ஜபம் அற்பமாக இருக்கலாம் சிஸ்டர். உங்கள் கணவனார் உங்கள் ஜபத்தை அற்பமாக நினைக்கலாம். உங்கள் பிள்ளை உங்கள் ஜபத்தை அற்பமாக நினைக்கலாம். உங்கள் சொந்தங்கள் உங்கள் ஜபத்தை அற்பமாக நினைக்கலாம். உங்கள் ஊழியத்தை யாரோ ஒருத்தர் அற்பமாக நினைக்கலாம். உங்கள் காணிக்கையை யாரோ ஒருத்தர் அற்பமாக நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அப்பா மட்டும் அற்பமாக நினைக்க மாட்டாரு, சந்தோஷமாய் பார்ப்பார். 2 காசு போட்ட விதவை ஆண்டவர் சந்தோஷமாக பார்த்தாரா? ஸோ 2வது வருஷம் என் ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்ததுலே ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, மறக்கவே முடியாது. இன்று ஆண்டவர் எத்தனையோ இடங்களில் பிரசங்கத்திற்காக அழைச்சு என்ன பெரிய பெரிய மேடைகளில் ஆண்டவர் நிற்க வைக்கும்போது, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக நிற்க வைக்கும்போது, பெரிய பெரிய படித்த ரொம்ப அழகாய் அந்த சத்தியத்தை பிட்டு வைக்கக்கூடிய ஜனங்களுக்கு, அந்த அதிகாரி தலைவர்களுக்கு முன்பாக என்னையும் கொண்டு போய் நிறுத்தி, டேய் நீ பிரசங்கம் பண்றா அப்படின்னு சொல்லும்போது நான் திரும்பி பார்க்குறேன், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை. எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? என்ன நடத்தின தெய்வம் உங்களை நடத்த மாட்டாரா? உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டாரா? அவர் ஒரு நாள் உங்களை அற்பமா நினைக்கல. உங்களை எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணாலும் அவர் மட்டும் தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீ எந்திரா, நீ நில்லுடா, பரவாயில்ல, ஒரு டைம் தோட்டாலும் பரவாயில்ல, 5 டைம் தோட்டாலும் பரவாயில்ல, 10 டைம் தோத்து போனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு ஜெயத்தை நான் வச்சிருக்கிறேன்னு நம்மை மிகவும் தைரியப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் இந்த செகண்ட் இயர்ல அடுத்து என்னுடைய ஊழியத்தினுடைய 2வது வருஷத்தை குறித்து தான் இந்த 2வது நாள் உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்படின்னா இந்த 21 நாள் உபவாச ஜபத்திலையும் என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் நடத்தி வந்த 20 வருஷத்தினுடைய விஷயத்தை ஒவ்வொரு நாளும் உங்களோட வேதத்தினுடைய ஆதாரத்தோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். அடுத்து எனக்கு 2வது வருஷத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய காரியம், ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இன்னொரு வசனம் கூட ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்லும், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருக்காக நீங்க செய்கிற ஏதாவது ஒன்று நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாளும் அது உறங்காது. அது ஒரு நாளும் பலன் இல்லாம போகவே போகாது. மனுஷனுக்காக நம்ம உயிரை கொடுக்கறது பலன் இல்லாம போயிடும், மற்றவர்களுக்காக நம்ம உயிரை கொடுக்கறது பலன் இல்லாம போயிடும். ஆனா ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை நீங்க செஞ்சீங்களா அதற்கு கண்டிப்பா பலன் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்க செஞ்சதை மனுஷன் மறப்பாங்க, நீங்க செஞ்சதை பாஸ்டர் மறப்பாங்க,
நீங்க செஞ்சதை சொந்தக்காரங்க மறப்பாங்க, ஆனா நீங்க செஞ்சதை ஒருத்தர் மட்டும் மறக்க மாட்டாரு. ஆண்டவர் மறக்க மாட்டார். அவர் எழுதி வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்க செய்கிற ஏதோ ஒரு காரியத்தை மனுஷன் மறந்ததுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க மனுஷனுக்கு ஒன்றும் செய்யலையே, நீங்க கர்த்தருக்கு தானே செஞ்சீங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யுங்க. அதான் பெர்க்மன் செய்யா ரொம்ப அழகா பாடியிருக்காங்க, ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. சோ ஆண்டவருக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை எதையாவது ஒன்று நீங்க செஞ்சுட்டே இருங்க. நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்க போகும்போது நீங்க கண்டிப்பா ஒரு வார்த்தை கேட்கணும், இன்றைக்கு ஆண்டவருக்காக நீ எதை செய்தாய், நீ ஆண்டவருக்காக எதை செய்தாய். இந்த வார்த்தையை கேட்காம ஒரு தேவனுடைய பிள்ளை தூங்க போவே கூடாதுங்க, தூங்க போவே கூடாது. நீங்க தூங்க போய் படுக்கும்போது அன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் உங்களை நடக்கிறதுக்கு காலில் பலன் தந்தார், பார்க்கறதுக்கு கண்ணுல பலன் தந்தார், சாப்பிட்றதற்கு ஆகாரத்தை தந்தார், உடுக்கிறதற்கு துணியை தந்தார். எல்லாத்தையுமே ஆண்டவர் அன்னைக்கு முழுக்க உங்களுக்கு கொடுத்தாரு. உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் யார் கொடுத்ததுன்னா கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறாரு. இத்தனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு 24 மணி நேரத்தில் ஆண்டவருக்காக ஒன்று கூட செய்யணும்னு உங்களுக்கு தோணலையா? ஒரு நன்றி சொல்லணும்னு தோணலையா? ஒருத்தருக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு தோணலையா? நிறைய பேருக்கு நன்றி கூட வராதுங்க. நைட்டு படுக்க போகும்போது, இந்த நாள் முழுதும் என்ன காப்பாத்துனீங்களா ஆண்டவரே, நன்றின்னு கூட சொல்ல மாட்டேன், அப்படியே போய் படுத்துடுறது. இல்லை இல்லை, இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்க அன்பு தேவ பிள்ளையே, டெய்லி தூங்க போகும்போது இன்னைக்கு என்ன ஆண்டவருக்காக செஞ்சீங்க அப்படின்றத யோசிங்க.